ஒரு பிரச்சனைன்னு வருதுன்னா அதுக்கு பேர் பிரச்சனை கிடையாது. இட்ஸ் a டாஸ்க். இறைவன் உங்க புத்திசாலித்தனம் எவ்வளவு இருக்குன்றதுக்காக ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. இந்த டாஸ்கினுடைய தன்மை நீங்க இருக்கக்கூடிய பொசிஷனுக்கு தகுந்தாற் போல மாறும். பெரிய டாஸ்கா இருக்கலாம், சின்ன டாஸ்கா இருக்கலாம், மிகப்பெரிய டாஸ்கா இருக்கலாம். யாருக்கு பிரச்சனையா தெரியும்னா எவனுக்கு புத்திசாலித்தனம் இல்லையோ அந்த டாஸ்கை எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியாது. ஒரு புதிர் அப்படி வச்சுக்கோங்க. அந்த புதிருக்கு பதில் கண்டுபிடிக்க தெரியல. புதிருக்கு பதில் கண்டுபிடிக்க தெரியலனா அந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். which means அந்த டாஸ்க் மறுபடியும் ரிப்பீட் ஆகும். ஏன் அது ரிப்பீட் ஆகுதுன்னா அறிவு கட்ட முட்டா பையில அதுக்கு நீ பதில் கண்டுபிடிக்கலனா அந்த பதில் மூலியமாக ஒரு புரிதல் வரும். அந்த புரிதல் உனக்கு ஒரு ரியலைசேஷன் கொடுக்கும். அந்த ரியலைசேஷன், அந்த உணருதல் தான் பொக்கிஷம். நீ அதை கத்துக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கு. அதை கத்துக்கிறதுக்கு தான் இந்த பாடி எடுத்து. நீ அதை விட்டுட்டு எனக்கு பிரச்சனை வந்துட்டு இருக்குன்னு மட்டும் நீ நினைச்சனா பணம் கொடுத்தால் மட்டும் பிரச்சனை சால்வ் ஆகிடாது. ஒரு பிரச்சனையோட ரூட் காஸ் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரூட் காஸ்க்கு உண்டான காரணத்தை நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை திருப்பி வராது, வேற பிரச்சனை வரும். ஏன்னா வாழ்க்கை பிறந்ததுல இருந்து இறப்பு வரைக்கும் உங்களுக்கு ஏகப்பட்ட சீன்ஸ் எழுதிருச்சு. இப்ப அந்த சீன்ல நடந்தே தீரும். உங்களுக்கு ஒரே வழிதான் இருக்கு. எம்ப்ரேஸ் பண்ணிட்டு தயார் நிலைக்கு தைரியமா வந்துடணும். ஓகே, இதை நான் பாத்துறேன். ஒவ்வொரு பிரச்சனையும் வரும்போதும் அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கரெக்டா என்னால சிந்தித்து தீர்மானம் செய்து முடிவெடுக்க தெரிந்தால் அதே பிரச்சனை மீண்டும் வராது.